சினிமாங்கிற ஒரு கலை கடந்த 100 வருஷமா மக்களோட வாழ்வியல் ஒரு பகுதியா பயணிச்சிட்டு இருக்குங்க. ஒரு படத்தை பார்த்து நம்ம ஏன் சிரிக்கிறோம், இன்னொரு படத்தை பார்த்து நம்ம ஏன் அழுகிறோம், ஒரு படத்துல வர கேரக்டர் கற்பனைன்னு தெரிஞ்சாலும் நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏன் ஏற்படுத்தணும், இதை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சிம்பிளா சொல்லணும்னா இந்த சினிமா ஒரு மனிதனோட உணர்வுகளை வெளிப்படுத்துற ஒரு கலைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சினிமாவால இங்க நிறைய அரசியல் மாற்றமும் சமூக மாற்றமும் ஏற்பட்டிருக்குங்க. இப்படிப்பட்ட சினிமாவை தமிழ்ல ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல படம் பண்ற இயக்குனர்கள்ல மிஸ்கின்னு ஒருத்தருங்க. இவரோட படங்கள்ல வழக்கமா யூஸ் பண்ற டெம்ப்ளேட்னா குற்ற உணர்வு, மனிதம், உளவியல்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. இவரோட இயக்கத்துல கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வெளியான திரைப்படம் பிசாசு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல ரோட்ல அடிபட்டு கிடக்கிறத பாக்குற நம்ம ஹீரோ காப்பாத்தலான்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாருங்க. ஆனால் கடைசி நேரத்துல அந்த பொண்ணு இறந்து போகுதுங்க. தான் காப்பாத்த நினைச்ச பொண்ணு கண் முன்னாடியே இறந்து போனதுனால ஹீரோ குற்ற உணர்ச்சியால இருப்பாருங்க. தன்னாலதான் அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுன்னு ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு தெரிய வரும்போது சாவை விட மேலான அளவுக்கு வலியை கொடுக்கிற குற்ற உணர்ச்சியின் உச்சத்துக்கு போயிடுவாருங்க.